பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலைதோறும் கர்த்தரோடு என்ற இந்த நிகழ்ச்சியில் தேவ வார்த்தையை தியானம் பண்ணுவது நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதமானது. நாம் தொடர்ச்சியாக நாம் போராட வேண்டிய சில காரியங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, பெரும்படிக்கு போராடுங்கள் என்று. நம்ம எதுக்காகலாம் போராட வேண்டும் என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலே தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் ஒரு காரியத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படி ஒரு வார்த்தையை பதிவு செய்து வைத்திருக்கிறது. கவனியுங்கள். நீதிமொழிகள் 28:4 நம்ம வாசிக்கும் பொழுது, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள். ஆமென். நீங்கள் நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள். ஆமென். நாம் யார் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம வேத பிரமாணத்தை கற்று கை கொள்ளுகிறவர்கள். அதுவும் நமக்கு ஒரு பேர் இருக்குது, வேதக்காரர்கள் அப்படின்னு நமக்கு பேர் இருக்குது. ஆமாவா இல்லையா? நமக்கு வேதக்காரர்கள் அப்படின்னு ஒரு பேரை நமக்கு இந்த உலகம் அடையாளமாய் வைத்திருக்கிறது. அப்போ நம்ம வேதம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்போது இன்னொரு கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் வேத வசனம் தெரியும், ஆனால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா துன்மார்க்கரை புகழுகிறவர்களாக இருப்பார்கள். வேதத்தை அறியாதவர்கள் அல்லது வேத வசனம் தெளிவில்லாதவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் வசனம் தெரிந்தவர்களோ வேத பிரமாணத்திற்காக அவர்களோடே போராடுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச விரும்புகிற காரியம், வேத பிரமாணத்துக்காக வேத வசனத்துக்காக துன்மார்க்கரோடே போராடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நல்லா கவனிங்க. ஆமென். அவங்க துன்மார்க்கரோடு கூட போராடுவார்கள் அப்படின்னா நமக்கும் பைபிள் தெரிஞ்சவங்களுக்கும் அவன் வேத வார்த்தைகள் தெரியாதவங்களுக்கு வித்தியாசத்தை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நாம் அவங்கள போல இல்லாமல் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக போராடுகிறவங்களாக இருப்போம், தேவனுடைய வசனத்துக்காக போராடுகிறவர்களாக இருப்போம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கர்கள் சில விஷயங்களை அல்லது இந்த வேதத்தை அறியாதவர்கள் சில விஷயங்களை நமக்கு கொண்டு வரும் பொழுது நாம் வசனத்துக்காக போராடுகிறோமா அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றார், நீ வசனத்துக்காக போராடு, தேவனுடைய வார்த்தைக்காக போராடு. அதுக்காக ஆமென். நீங்க நல்லா கவனிக்கணும். மாம்சத்தோடு கூட நம்ம போராடவே கூடாதுன்னு தான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மனுஷன் கூட நமக்கு போராட்டம் இல்லைன்னு தான் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வசனத்துக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஆமென் இந்த உலகத்தில் மனிதர்கள் எழும்பும் பொழுது அவர்களோடு கூட போராட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எதுக்காக? வசனத்துக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு நம்ம வசனத்துக்காக போராடுறோமா? நீங்கள் பாருங்களேன், வசனம் நமக்கு நல்ல ஒரு நிறைய வசனங்களில் நம்ம வாசிக்க முடியும். ஒரு வசனத்தை நீங்கள் பாருங்களேன், நாள் பார்க்கிறவனே விபச்சாரக்காரனே, கர்த்தர் படைத்த எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கிறது. இது எல்லாமே பைபிளில் நாம் வாசிக்கிற வசனங்கள். ஆனால் இப்போ இந்த உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? நல்ல நாள் பார்க்கணும், நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் வைக்கணும், எல்லா நாளிலும் கல்யாணம் வைக்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமை வைக்கக்கூடாது, சனிக்கிழமை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அது நல்ல நாள், இது நல்ல நேரம், இது ராகு காலம், இது இந்த மாதிரியான வார்த்தைகளை ஆமாம் நீங்கள் நல்லா
கவனிக்கணும். கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாள் பார்க்கிறவனே விபச்சாரக்காரனேன்னு. ஆமென். தேவன் படைத்த எல்லா நாளும் நல்ல நாளா இருக்கிறது அப்படின்னு. அப்போ நாம என்ன செய்கிறோம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பல நேரம் துன்மார்க்கமான மனிதர்கள் எழுதி வைத்திருக்கிற சில காரியத்தை நம்ம பிடிக்கிறோம். ஆனா தேவனுடைய வசனம் சொல்றத நம்ம கைக்குள்ள மறுக்கிறோம். பார்த்தீங்களா? இதுல நமக்கு போராட்டம் வரட்டுங்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அதுதான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷன் சொல்லி வச்ச எத்தனையோ விதத்தை நம்ம கை கொள்றோம். ஆனா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, நீ நல்ல நேரம் நல்ல நாள் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளேயே நீ போகாத. நான் படைச்ச எல்லா நாளும் நல்ல நாள் தான். நான் இதை எங்கே போனாலும் சொல்லி கொடுக்குற ஒரு காரியம். நாம் ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம்தான் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, ஒன்று, முதல்ல கவனிக்க வேண்டியது நீங்கள் போகிற சபையினுடைய நிகழ்வுகள். மாமன் ரெகுலராக நடக்கிற நிகழ்வுகள் இருக்குது பாருங்க, அந்த நிகழ்வுகளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் வைக்கவே கூடாது. சபையில் ஒரு ஃபங்க்ஷன், ஆமென், 2வது சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஆமென், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் போய் இல்லை இன்றைக்கி தான் கல்யாணம் வைக்கணும், நீங்கள் அன்றைக்கி மீட்டிங் நடத்தாமல் மாற்றி வைங்க சொல்லக்கூடாது. ஆமாம், நீங்கள் நல்லா கவனிக்கணும். நாம் இப்படி செய்கிறதுனால அந்த நாளில் தான் நடத்தணும். சர்ச்சில் ஒரு ஜெபம் நடக்கிற நாளில் தான் கல்யாணம் வைக்கணும்னு நினைக்கிறோன்னா நாம் அந்த நாளை நல்ல நாளுன்னு தானே நம்புகிறோம். வெள்ளிக்கிழமை தான் நடத்தி ஆகணும், புதன்கிழமை தான் நடத்தி ஆகணும், அப்படி அல்ல. நாம் அப்படி பார்க்கக்கூடாது. நாம் அப்படி பார்க்குறோன்னா நாம் வேத பிரமாணத்தை அறிந்தும் அதை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் போராடுகிற இருதயம் இருக்குன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை கூட கல்யாணம் வைப்போம். செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்சா ஆமென் அங்கே காரியங்கள் கெட்டு போயிடுமா? இல்லை, செவ்வாய்க்கிழமை கெட்ட நாளா? இது இந்த உலகம் சொல்லுது. ஆனால் தேவனுடைய வேதம் அப்படி சொல்லலைல்ல. இந்த மாதிரி ஏராளமான விஷயம் நமக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த மாதிரி ஏராளமான காரியங்கள் கிறிஸ்தவத்தில் உலாவி கொண்டு வருது பாருங்க. அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? வேதம் என்ன சொல்லி கொடுக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? அதன்படி செய்கிற, அதன்படி நடக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். அது மாத்திரமல்ல, அதற்காக போராடுகிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரணும். நீ யோசிச்சு பாருங்க. யாருக்காகவும் சபையினுடைய ஒழுங்குகளை மாத்திர மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கவே கூடாது. நான் ஒரு சபைக்கு உபவாச ஜபத்துக்கு நான் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே பெரிய சர்ச்சு, அந்த ஆலயத்துக்கு அன்னைக்கு சரியாக அன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயர் கூப்பிட்ருக்குற அன்னைக்கே ஒரு கல்யாண வீடு. அவங்களுக்கு தெரியும் இங்கே தான் சர்ச்சில் ஜபம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் வசதி படைத்தவங்க அங்கே இருந்த ஊழியக்காரங்களாலையும் ஒன்றும் சொல்ல முடியாமல் பக்கத்தில் இருந்த மண்டபத்தில் வச்சாங்க. மண்டபத்தில் வச்சப்போ கொஞ்சம் மக்கள் கம்மியாக தான் வந்திருந்தாங்க. வந்திருந்த மக்களுமே எங்கள் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான் இங்கே இருந்தாங்க. கல்யாணம் அங்கே முடிஞ்ச உடனே அவங்களும் பாதி பேர் அப்படியே மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க. அப்போ பார்த்துப்போ வேதனையாக இருந்துச்சு. இந்த திருமணம் இந்த ஜபத்துக்கு தடையாக இருந்து விட்டதே. நீங்கள் நல்லா கவனிங்க. ஆமாம், நமக்கு சபையினுடைய சில ரெகுலரான நடவடிக்கைகளில் அந்த நேரத்தில் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம சரியாக கவனிக்கணும். நாம் மீறிடக்கூடாது. பாருங்கள், 2வது நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? நமக்கு சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க எல்லாம் வர்றதுக்கு வசதியான எந்த நாள், அதை தான் நம்ம 2வது பார்க்கணுமே ஒழிய இது நல்ல நாளா, இது கெட்ட நாளா, இது நம்ம செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, ஆமாம், இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் இந்த உலகம் சொல்கிற மாதிரி அல்ல, தேவனுடைய வார்த்தை. இப்போ இதை செய்கிறதற்காக போராடணும். செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்ச உடனே சிலர் வந்து போராடுவாங்க. நீ எப்படி செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்கலாம்? சொந்தக்காரங்க தான் வருவாங்க. அது செவ்வாய்க்கிழமை வைக்கக்கூடாதுல்ல, அது வெறும் ஆயில்ல, பிள்ளையோட வாழ்க்கை வீணாக போயிடல. அப்போ நம்ம சொல்லணும், இல்லை வசனம் நமக்கு இப்படி தான் இருக்குது. நான் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்பலை, தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன். அப்போ நம்ம விளங்கிக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த மாதிரி இந்த உலகத்தில் வேத பிரமாணத்தை விட்டு விலகி துன்மார்க்கத்தோடு கூட செயல்படுகிற நிறைய காரியம் இருக்குது. அவங்க மைண்ட் எல்லாமே துன்மார்க்கனை புகழ்கிறதா தான் இருக்கும். ஆனால் நாம் அப்படி அல்ல. வேத பிரமாணம் நமக்கு தெரியுதா, நாம் அதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கு. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி எத்தனை விஷயம் நமக்குள்ளே உலாவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு விரோதமாக போராடுகிற இருதை நமக்கு வேணும். இதை நான் செய்யக்கூடாது,
ஆமென். இந்த உலகம் செய்கிற மாதிரி நான் செஞ்சிடக்கூடாது. திருமணமாக உலகம் செய்கிற மாதிரி செஞ்சிடக்கூடாது. எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம், கொஞ்சம் யோசிக்கணும். வேதம் நமக்கு என்ன சொல்லுது? வேதம் சொல்கிறக்கு மீறின ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். எப்போ நம்ம அதில் கவனமாக இருக்கிறோமோ நம்ம வேத பிரமாணத்துக்காக போராடுறவங்களாக இருக்கிறோம், வசனத்துக்காக போராடுறவங்களாக இருக்கும். வசனத்தை மாற்றி பேசுகிறவங்களுக்கு விரோதமாக போராடுறவங்களாக மாறிடுவோம். வசனத்தை ஆமென் இன்றைக்கி விதவிதமாக வித்தியாசமான உபதேசங்கள் வருது பாருங்கள், எதிர்த்து போராடுறவங்களாக மாறிடுவோம். அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு நம்ம இருக்க மாட்டோம், நம்ம எதிர்த்து போராடுறவங்களாக மாறிடுவோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். வேத பிரமாணத்துக்காக போராடுங்கள், வேத பிரமாணத்துக்காக போராடுங்கள். ஆண்டவர் அந்த இருதயத்தை நமக்கு தரணும்னு நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்கள் பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேத பிரமாணத்துக்காக போராடுங்கள் என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அந்த போராட்டம் எங்களுக்கு வரட்டும். வசனத்துக்காக போராடுகிற இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஒப்பு கொடுத்துருக்கிறாங்களோ தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் காண்பிப்பீராக. போராடுகிற இருதயத்தை தருவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வசனத்தை வாசித்து வசனத்துக்காக நில்லுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. ஆமென், ஆமென்.